நினைக்கலாம், தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், சாலமோனுக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இல்ல, சாலமோன் சரியா இல்லாததுனால வாக்குத்தத்தம் பறிக்கப்பட்டது. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிலைத்து கொடுக்க முடியல. என் அன்பு ஜனமே, வேதத்திலே இருக்கிற ஒவ்வொன்றுவற்றை நீங்க கவனமா படித்துட்டு நம்ம எங்க போகணும், கர்த்தருடைய சமூகத்துல போய் நிக்கணும். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் கர்த்தரை தேடுறேன் இல்லையா, நான் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கிறேன் இல்லையா, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன் இல்லையா, நான் கர்த்தர்கிட்ட இவ்வளவு அன்பா இருக்கிறேன் இல்லையா, ஏன் என்னுடைய பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, ஏன்னா உங்க பிள்ளை கர்த்தருக்குள்ள இல்ல. கர்த்தருக்குள்ள இல்லாம இருந்துட்டு நம்ம எவ்வளவுதான் நம்ம கர்த்தருக்குள்ள போராடினாலும் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், அது சரியான காரியம். ஆனா பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்குள்ள வழிநடத்த மறக்கிற பொழுது, அவர்களை உலகத்துக்கு நேராக அவர்களுடைய வாழ்க்கை போகிற பொழுது, நம்ம எவ்வளவு கண்ணீர் வடித்தாலும் அவங்க ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்தாலும் அவங்க அதை முற்றிலுமாக தக்க வைத்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்களுடைய வழிகள், அவர்களுடைய இருதயம், அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கோட்டைக்குள்ளே நிலைநிறுத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய வழிகளுக்கு நேராக அவங்களை கட்டாயத்தோடு நீங்க வளர்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அப்படி வளர்த்து கொண்டு இருக்கின்றோமா? சில பிள்ளைங்க எவ்வளவு நம்ம நடத்தினால் அவங்க கேட்க மாட்டாங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம கண்ணீரோடு கூட ஜெபிப்போம், கர்த்தர் கொண்டு வருவார். ஆனால் இன்னைக்கு நம்ம பல நேரங்கள் அதை கட்டாயப்படுத்தி சொல்லுவதற்கு மறந்து விடுகிறோம். சரி போகட்டும், விட்டுருவோம், நம்ம எளிமையா விடுகிறோம் இல்லையா? உலக மாதிரிகளோடு கூட நம்ம பிள்ளைகளை வளர்க்க வளர்க்க நம்முடைய கண்களுக்கு அது நல்லாகத்தான் தெரியும். ஒன்று சொல்லுகின்றேன், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஒரு பிள்ளையினுடைய ஆத்மாவுக்கு உன்னத ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டுகிறவர் அல்ல. ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல சாபம் இருக்காது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல அங்கே உலகத்தில் உள்ள வேதனை இருக்காது. அது நித்திய நித்திய சமாதானத்தை உருவாக்குகின்றதாக இருக்கும். அது கொஞ்சமாக இருந்தாலும் நம்மை தலைகுனிய வைக்காது, நமக்கானவற்றை பூரணமாக பெருக பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனத்தை கொடுக்கிற ஒரு ஊற்றுக்கண்ணாக இருக்கும். என் அன்பு ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கிறாரு, உனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணது உண்மை, உனக்கு நான் தீர்க்க தரிசனங்களோடு கூட உன் சன்னதியை குறித்து வெளிப்படுத்தின காரியங்கள் உண்மை, ஏன் நடக்கல, ஏன் கிடைக்கல, ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பலவிதமான இருளுக்குள்ள அவங்க நின்று கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என் வழிகள் இருக்கிறதா, என் கட்டளைகளின் படி வாழுகின்றார்களா, என் நியமங்களுக்குள்ளே அவங்க நிற்கின்றார்களா, என்னுடைய காரியங்களுக்கு அவங்க இடம் கொடுக்கின்றார்களா என்று கர்த்தர் நம்மிடத்திலே கேள்வியை வைக்கின்றார். அல்லேலூயா.